Praise Lord. மறுபடியும் உங்க எல்லாரையும் CRS TV VBSல பார்க்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படிங்கறத நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த ஒரு வார காலம் நம்ம CRS TVல VBS சேர்ந்து என்ஜாய் பண்ண போறோம். அப்படியே ஆண்டவருக்காக கனி கொடுக்க போறோம். நம்ம எல்லாருமே இந்த இடத்துல கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, இந்த ஒரு வார காலமும் நாங்க இந்த இடத்துல கனி கொடுங்கள் அப்படிங்கிற தலைப்புல VBS ஆண்டவரே கத்துக்க போறோம். ஆண்டவரே, நாங்க கத்துக்கிறது மட்டும் இல்லாம இயேசுப்பா, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உமக்காக கனி கொடுக்க எங்க ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இந்த எளிய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பரமபிதாவே, ஆமென். நடந்த VBS பார்த்திருப்பீங்க அப்படிங்கறத நாங்க நம்புறோம். உங்க யாருக்கெல்லாம் CRS TV பழைய VBS ஓட நோக்கம் நோக்க வசனம் தெரியுமோ அவங்க எல்லாருமே இந்த கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களோட நேம், பிளேஸ், அப்புறம் நோக்கம் நோக்க வசனம் அதை நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே பெரிய gift காத்துட்டு இருக்கு. வருடத்தோட நோக்கத்தை தெரிஞ்சுக்க இருக்கீங்க அப்படிங்கறத நாங்க நம்புறோம். இந்த ஒரு வார காலமும் நம்ம கனி கொடுங்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த ஒரு வாரமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள போறோம். கனி கொடுங்கள் அப்படிங்கிற நோக்கத்தோட நோக்க வசனத்தை நம்ம இப்போ படிச்சுட்டு வரலாமா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்குள்ள நோக்க வசனம் படிப்போமா? நோக்க வசனம் படிப்போமா? யாரெல்லாம் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. நானே சொல்லுங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பேன். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. யோவான் 15:5. எல்லாருமே ரொம்ப அழகா வசனத்தை படிச்சீங்க அப்படிங்கறத நாங்க நம்புறோம். இப்போ நம்ம வசனத்தை படிச்சாச்சு. இந்த வருடத்தோட நோக்க பாடலை பார்த்துட்டு வரலாமா? வாழ்வோம், உலகுக்கு கனி கொடுக்கும் ஜீவனாய் வாழ்வோம். வாழ்வோம், உலகுக்கு
live with you. Let us live as a life that gives fruit to the world. La 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 la. La 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 la. வாழ்வோம் உலகுக்கு கனி கொடுக்கும் ஜீவனாய் வாழ்வோம் இயேசுவே உம்மோடு ஒட்டி வாழ்வோம் உலகுக்கு கனி கொடுக்கும் ஜீவனாய் வாழ்வோம் Let us live with you. Let us live as a life that gives fruit to the world. La 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 la. La 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 la. வாழ்வோம் உலகுக்கு கனி கொடுக்கும் ஜீவனாய் வாழ்வோம் இயேசுவே உம்மோடு ஒட்டி வாழ்வோம் உலகுக்கு கனி கொடுக்கும் ஜீவனாய் வாழ்வோம் Let us live with you. Let us live as a life that gives fruit to the world. La 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 la. La 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 la. La la la
ஜீவனாய் வாழ்வோம். இயேசுவே உம்மோடு ஒட்டி வாழ்வோம். உலகுக்கு கனி கொடுக்கும் ஜீவனாய் வாழ்வோம். Jesus, let us live with you. Let us live as a life that gives fruit to the world. La 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 la. La 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 la. La 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 la. La 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 la. Tami tandai tani kodukkanume. Tami tandai tani kodukkanume. வாவ், எவ்வளவு அழகான சாங் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். கனி கொடுக்க போறோம், இயேசுக்காக கனி கொடுக்க போறோம், பொறுமையில உதவி செய்வதுல வாவ் நித்திய ஜீவனை பெற நம்ம கனி கொடுக்க போறோம் அப்படிங்கறத வந்து நம்ம படிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த நாளுக்கான ஸ்டோரியை பார்த்துட்டு வந்துடலாம். La 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 la. La 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 la. Tami tandai tani kodukkanume. Tami tandai tani kodukkanume. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கோ? நல்லா இருக்கீங்களா? கேட்கலையே, சத்தமா சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? சரி 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 சரி. யாருக்கெல்லாம் கதையை நான் ரொம்ப பிடிக்கும்? கதை 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 பிடிக்குமா? ஆமால, கதை பிடிக்கும் அப்படிதானே? ஆமா, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு பெரிய கிராமம், ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அந்த ஸ்கூல்ல 2 பேர் படிச்சுட்டு வந்தாங்க. ஒருத்தன் பேரு அருண், இன்னொருத்தன் பேரு பெருண். இந்த அருணும் பெருணும் நல்லா படிச்சுட்டு வந்தாங்க. இந்த பெருண் மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டெய்லி சண்டே கிளாஸுக்கு போவோம். ஏன் சண்டே கிளாஸுக்கு போறீங்க? கை தூக்குங்க. நீங்களும் போவீங்களா? சரி 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 சரி. இந்த பெருண் தம்பியும் என்ன பண்ணுவான், டெய்லி சண்டே கிளாஸுக்கு போவான். இந்த சண்டே கிளாஸ்ல அங்க அந்த அக்கா வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? வசனம் சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த தம்பி என்ன பண்ணான் அப்படின்னா, இவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்தார். அம்மா அப்பாவுக்கு மட்டும் இவன் கீழ்ப்படியால, எல்லாருக்குமே கீழ்ப்படிஞ்சு வளர்ந்து வந்தான். ஆனா இந்த அருண் தம்பி இருக்கான்ல, என்ன பண்றாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லா விஷயத்திலையுமே சேட்டை பண்ணிட்டே இருந்தான். ஆனா இந்த பெருண் தம்பி ரொம்ப அமைதியா எல்லா காரியங்களையும் பண்ணிட்டே வந்தான். அப்படி இந்த வளர்ந்து வரும்போது இந்த பெருண் தம்பி இருக்கான்ல, படிப்புல ஃபர்ஸ்ட் வந்தான். என்ன பண்ணான், படிப்புல ஃபர்ஸ்ட் வந்தான். எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பெருண் தம்பி கீழ்ப்படிவான். யாரெல்லாம் கீழ்ப்படிவீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு? தம்பி பண்ணுவியா? குட் பாய் குட் பாய். அதேதான் அவங்க நீங்களும் என்ன பண்ணணும், உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும். இந்த பெருண் தம்பி நல்லா கீழ்ப்படிந்து வந்தான், நல்லா படிச்சுட்டு வந்தான். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணான் அப்படின்னா, இந்த அருண் தம்பி இவனோட பேனால தெரிவிட்டான். பாவம் பெருண் தம்பி வீடு ரொம்ப கஷ்டப்படுது. ஆனாலும் இந்த பெருண் தம்பி என்ன பண்ணான் அப்படின்னா, இந்த தம்பிய யாரு திருடுனாங்கன்னு தெரியல. இவன் ஓடி போய் மிஸ்ட சொன்னான், மிஸ் மிஸ் என்னோட பெண்ணை காணோம், மிஸ் என்னோட பெண்ணை காணோம், திருடிட்டாங்க அப்படின்னு. அப்போ அந்த மிஸ் சொன்னாங்க, பரவாயில்ல நீ என்ன பண்ணு, வேற எங்கேயாவது வச்சிருப்ப, தேடிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த தம்பி என்ன பண்ணல, தேடி பார்த்தான், கிடைக்கல.
திரும்ப வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாட்ட சொன்னோம். அவங்க அம்மா வந்து ஒரு பென் வாங்கி கொடுத்தாங்க. அந்த தம்பி திரும்ப என்ன பண்ண போகிறான் அப்படின்னா பரீட்சை எழுத போகிறோம். நல்லா பரீட்சை எழுதுறான். இந்த தம்பி ஃபஸ்ட் ப்ரைஸு, கிளாஸ் ஃபஸ்ட்டு. யாரெல்லாம் கிளாஸ் ஃபஸ்ட் எடுத்திருக்கீங்க? நீங்கள் எடுத்திருக்கீங்களா? இந்த தம்பியும் கிளாஸ் ஃபஸ்ட் எடுத்து அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னா வேலைக்கு போகிறான். வேலைக்கு போகும்போது இந்த தம்பி அருண் தம்பி என்ன பண்ணுறான், இவனோட செல்லை கேட்காம படிக்காமல் விளையாடி அப்படியே சுற்றி திரியிறான். திடீர்னு ஒரு நாள் என்ன நடக்கு அப்படின்னா இந்த தம்பி அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறான். அப்போது அந்த இடத்துல இந்த பெருந்தம்பி வரான். இந்த பெருந்தம்பி பார்த்து இந்த தம்பியை தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விடுறான். ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த தம்பிக்கு என்ன இல்லை, உடம்புல இருந்து விழுந்து அடிபட்டதில் ரத்தம் எல்லாம் சிந்தி போயிருக்கு. அப்போ அந்த பெருந்தம்பி அந்த தம்பிக்கு என்ன கொடுத்தான், ரத்தம் கொடுத்து அந்த தம்பியை காப்பாற்றினான். பார்த்தீங்களா, இந்த பெருந்தம்பிக்கு இந்த அருண் தம்பி என்னெல்லாம் தீங்கு செய்தானோ அதை ஒன்றையுமே இந்த தம்பி என்ன பண்ணல, மனசில் வைக்காம இந்த தம்பிக்கு என்ன பண்ணான், ஹெல்ப் பண்ணான். அதே போல தான் இப்போ அந்த பெருந்தம்பி என்ன பண்ணான், தன்னோட காரியங்களில் உண்மையாக வளர்ந்து கீழ்ப்படிஞ்சு எல்லாருக்கும் இருந்து என்ன பண்ணுறான், உதவி பண்ணி கண்ணி கொடுக்குறான். அதே போல தான் நீங்களும் கனி கொடுப்பீங்களா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கனி கொடுப்பீங்களா? ஆமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க கனி கொடுப்பீங்க அப்படின்னு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கனி கொடுக்க ரெடி தானே? நீங்களும் கனி கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, பாய். நம்ம வீட்ல ஒதுக்கி போடுற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதை எப்படி யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸா மாத்தலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். இது உங்கள் எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும், பட் இருந்தாலும் நான் உங்களுக்காக செய்கிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கின விஷயக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, இந்த சைடு பார்த்தா இந்த சைடு தெரிகிற மாதிரி இருக்குது. எவ்வளோ பியூராக இருக்குது, ஓகேவா? இப்போ இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் நான் இந்த வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ நான் இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் இந்த வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாட்டிலில் நான் வந்து இங்க் ஆட் பண்ண போகிறேன். 1 drop தான் இங்க் ஆட் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, நான் 1 drop தான் இங்க் ஆட் பண்ணேன். அதுக்குள்ளே ரியாக்ஷன் எப்படி ஆகுது, ஃபுல்லாக இதுவாகுது. ஸோ இது மாதிரி தான் ஏசப்பா வந்து நம்மளை வந்து ஒரு அழகாக படைச்சி இந்த பூமிக்கு அனுப்புனாங்க. இந்த பாவம் ஒரு சின்ன பாவம் தான் இந்த மாதிரி பெரிய பாவத்தை ஆக்கிடுச்சு. ஸோ இந்த பாவத்தை நம்ம கழுவணும்னா பைபிளில் சொல்லியிருக்கு, 1 John 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவும் என்று சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த நித்தமாக நம்ம பண்ண போகிறோம். இப்போது இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இப்போது இந்த பாவத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சேர்க்குறேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சேர்க்கும் போது இந்த பாவம் எல்லாம் எவ்வளோ வெளியே வருது பார்த்தீங்களா? இது போல் தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மக்குள்ளே இருக்க பாவத்தை வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மட்டும்தான் கழுவ முடியும். இந்த பாவத்தெல்லாம் கழுவிட்ட பிறகு எவ்வளோ சுத்தமானது டிரான்ஸ்பரண்ட்டாக தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து இந்த உலகத்தில் வந்து பாவம் செய்யாமல் இருங்க. பைபிள் நல்லா படிங்க, இயேசுவா கூட நல்லா பேசுங்க. ஸோ தேங்க்யூ, பிரைஸ் லார்ட். வெறுமையா இருந்த பொருள்ல எப்படி வந்து ஒரு அழகான யூஸ்ஃபுல்லான திங்ஸை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம ஹவார்ட் சோமர்வெல் அப்படிங்கிறவங்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துட்டு வந்துடலாம். la 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 la
எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? பிபிஎஸ் வந்ததுனால எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சரி குட்டீஸ், நம்ம இன்னைக்கு ஒரு மிஷனரியை பத்தி படிக்க போறோம். யார் அந்த மிஷனரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ஹெரால்ட் சோமர்வெல். டாக்டர் ஹவார்ட் சோமர்வெல். இந்த டாக்டர் எங்க பிறந்தார் அப்படின்னா 1890 இங்கிலாந்துல பிறந்தார். எங்க பிறந்தார் சொல்லுங்க? இங்கிலாந்துல பிறந்தார். எப்ப பிறந்தாரு? 1890. இந்த டாக்டர் அங்க பிறந்து வளர்ந்து வந்தாரு. இந்த வளர்ந்து வரும்போது இவருக்கு என்னெல்லாம் பிடிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல படம் வரைவாங்க. என்ன வரைவாங்க? நல்ல படம் வரைவாங்க. நீங்க வரைவீங்களா? ஆமா இல்ல, உங்களுக்கும் டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே? ஆமா, இவங்க நல்லா படம் வரைவாங்க. அப்புறம் நல்லா படிப்பாங்க. படிச்சு என்ன பண்ணாங்க? டாக்டர் ஆயிட்டாங்க. ஆனா இவருக்கு கூட இன்னும் ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா இவருக்கு மலை ஏறுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க எல்லாம் மலை பார்த்துருக்கீங்களா? அதுக்கு உச்சிக்கு போயிருக்கீங்களா? ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அது போலதான் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மலை ஏறுறதுல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவர் அதுக்காக என்ன பண்ணாரு அப்படின்னா இங்கிலாந்து தேசத்துல இருந்து இந்தியாவுக்கு வந்தாரு. 1920 இவர் என்ன பண்றாரு அப்படின்னா எவரெஸ்ட் மலை ஏறக்கூடிய முயற்சியில ஈடுபடுறாரு. ஈடுபட்டு இருக்கும்போது இவர் எங்க வர்றாரு அப்படின்னா தென் திருவிதாங்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வராரு. அப்படின்னா வேற எங்கேயும் இல்லை, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெய்யூர்னுள்ள பகுதிக்கு வராரு. இங்க வரும்போது தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் நிறைய பேருக்கு மருத்துவம் செய்யறத பார்த்துடுறாரு. இவரால மருத்துவம் செய்ய முடியல. அவ்வளவு தூரத்துக்கு மக்கள் அதிகமா வந்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்ததும் இந்த டாக்டர் சோமர்வெல் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மருத்துவம் செய்ய ஆரம்பிக்காங்க. இவங்க மரத்தடியில மருத்துவம் செய்ய ஆரம்பிச்சாரு. அப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு கிளினிக் மட்டும் வச்சு, ஒரு ரூம் மட்டும் வச்சு மருத்துவம் பண்ண ஆரம்பிச்சாரு. மக்கள் வரக்கூடிய அவங்களோட தேவைகளை புரிஞ்சு இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டினாரு. ஆமா, இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானே? நெய்யூர்னாலே தெரியும், சிஎஸ்ஐ மிஷன் ஹாஸ்பிட்டல் நெய்யூர். இன்னைக்கு அது எவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்து நிற்குது அப்படின்னா அது யாரோட உழைப்பு அப்படின்னா இந்த டாக்டரோட உழைப்பு. இந்த டாக்டர் என்ன பண்ணார் அப்படின்னா எல்லாருக்கும் நிறைய பேருக்கு மருத்துவம் கொடுத்தாங்க. ஆனா அந்த நாட்கள்ல இங்கே இன்னைக்கு நமக்கு கொரோனான்னு ஒரு தொற்று நோய் வந்துச்சு. அதே போல அந்த நாட்கள்ல காலரா மலேரியான்னு தொற்று நோய் அதிகமா பரவி கிடந்துச்சு. யாருக்கும் என்ன பண்ண வரல, ஹெல்ப் பண்ண வரல. ஆனா அந்த நாட்கள்ல இந்த டாக்டர் என்ன பண்ணாரு அப்படின்னா எல்லாருக்கும் மருத்துவம் பார்த்தாரு. யாரையும் ஒதுக்கியே வைக்கல. எல்லாருக்கும் மருத்துவம் பார்த்து அவங்களுக்கு தேவையானதை பண்ணி இன்னைக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டிட்டு இருக்காரு. இவர் 1920 இருந்து 1954 வரைக்கும் இந்த சிஎஸ்ஐ மிஷன் ஹாஸ்பிட்டலில் உழைச்சாரு. இந்த மிஷன் ஹாஸ்பிட்டலில் உழைக்கும் போது இவர் அநேக நல்ல காரியங்களை செஞ்சுருக்காங்க. எக்ஸ்ரே இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானே? விழுந்து அடிபட்டாச்சுன்னா உடனே என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னு. அந்த எக்ஸ்ரே கருவியை இந்தியாவில் முதலாக கொண்டு வந்தார் இந்த டாக்டர் சோமர்வெல். அதுவும் எங்கே கொண்டு வந்தார் அப்படின்னா இந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மிஷன் ஹாஸ்பிட்டலில். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய கொடிய நோயான கேன்சருக்கு ரேடியம் டெக்னாலஜியில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முதலாக இந்தியாவுக்கு கொண்டு வந்தவரும் இந்த டாக்டர் சோமர்வெல் தான். ஆனால் அவர் அவ்வளோ தூரத்துக்கு உழைச்சி தன்னோட உழைப்பையே இந்திய மக்களுக்காக அர்ப்பணிச்சாரு. என்ன பண்ண அதுக்கப்புறம் 1954 இருந்து 1964 வரைக்கும் நமக்கு இந்தியா தமிழ்நாட்டோட சிறந்த புற்றுநோய் மருத்துவமான வெள்ளூர்ல பேராசிரியராக பணியாற்றினாரு. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் இவர் நம்மளோட குளச்சல்ல இருக்கக்கூடிய லெப்ரசி மிஷன் ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு பெரும் முயற்சி எடுத்தாரு. அதற்கான முயற்சியில பெரும் பங்கு யாரை சேரும் அப்படின்னா இந்த டாக்டர் சோமர்வெல்ல சேரும். அது மட்டும் இல்லை, இவர் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இது பண்ணாங்களா அப்படின்னா, இல்லை, இவரோட முயற்சியினால 1924
பாரிஸில் நடந்த ஒலிம்பிக்கில் என்ன பண்ணார், மலை ஏறும் போட்டியில் தங்க பதக்கம் வென்றார். பார்த்தீங்களா? தன்னோட அலுவலில் மட்டும் இல்லை, தன்னோட விருப்பப்பட்ட காரியங்கள்லாம் என்ன பண்ணுறாரு, அதுக்கான முயற்சிகளை எடுத்து வெற்றி சிறந்தார். இன்னும் 1939 காஷ்மீர் ஹிந்து என்ன விருதையும் பெற்றார். அது மட்டும் இல்லைங்க, 1953 ஆர்டர் ஆஃப் பிரிட்டிஷ்ன விருதையும் பெற்றார். கடைசியாக அவர் 1975 ஆண்டு தன்னோட உயிரை விட்டார். பார்த்தீங்களா எப்படி அவர் கனி கொடுத்துருக்கார்? பார்த்தீங்களா? இன்னைக்கும் டாக்டர் சோமர்வெல்லை பற்றி இந்திய தேசமே பேசுது. பார்த்தீங்களா அவர் எப்படி கனி கொடுத்துருக்காரு? ஆமாங்க, அவர் கனி கொடுத்ததன் விளைவு தான் இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ், கார்கோணம் மெடிக்கல் காலேஜுக்கு டாக்டர் சோமர்வெல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்னு பேர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலோட ஒரு பிளாக்கோட பேரும் டாக்டர் சோமர்வெல் தான். பார்த்தீங்களா? ஆண்டவருக்காக உழைச்சி, ஆண்டவருக்காக தியாகங்கள் பண்ணி, ஆண்டவரை சொந்தமாக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வாழ்க்கையில் கனி கொடுக்குறாங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கனி கொடுக்க தேவன் துணை புரிவாராக. ஆமென். கண்ணெல்லாம் அப்படியே சொருங்கி வர மாதிரி தெரியுது. உங்க எல்லாருமே என்டர்டெயின் பண்றதுக்காக நம்மளோட விக்கி அண்ணா வந்திருக்காங்க. நம்ம விக்கி அண்ணாவை மீட் பண்ணிட்டு வரலாமா? எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஓகே, எல்லாரும் பாட்டு படிச்சிருப்பீங்க, கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ நம்ம மேஜிக் வழி பைபிள்ல உள்ள வார்த்தைகளை, ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிற பைபிள் வசனங்களை நம்ம மேஜிக் மூலமா படிக்க போறோம். ஓகேவா? எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்க தானே? எத்தனை பேருக்கு மேஜிக்னா பிடிக்கும்? ஓகே, எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிதானே? சரி, வெரி குட். இப்போ நம்ம டைரக்டாவே மேஜிக் உள்ளால போறோம். ஆனாச்சு ஒவ்வொரு நாளும் இந்த மேஜிக் மூலமா பைபிள்ல உள்ள ஒவ்வொரு வசனங்களை உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த வசனங்கள் எல்லாம் மனப்பாடமா படிச்சு அதை மனசுல பதிய வச்சு ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை தியானம் பண்ணி அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு நீங்க என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். ஓகேவா? எல்லாரும் செய்வீங்க தானே? சொல்லுங்கப்பா, எல்லாரும் செய்வீங்களா? ஓகே, வெரி குட். எல்லாரும் பண்ண போறீங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம படிக்க போற மேஜிக் வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு 5வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு மேஜிக் வார்த்தையா படிக்க போறோம். என்ன வசனம் இருக்குது சொல்லலாமே யாராவது? ரொம்ப சிம்பிளான வசனம். ஓகே, ஆனா சொல்லி தரேன், எல்லாரும் சத்தமா சொல்ல போறீங்க. சொல்லலாமா? சொல்ல பாப்பா. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். சொல்லுங்க பாப்போம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஓகே, இயேசு சுவாமி நம்ம எல்லாரையும் உலகத்திற்கு வெளிச்சமா இருப்பதற்கு சொல்லுகிறார். சரிதானே? நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கும் போது என் வாழ்க்கையும் சரிதான். நான் யாருக்கெல்லாம் அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறேனோ அவங்க வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும், அவங்க வாழ்க்கையும் மகிழ்ச்சியானதாக இருக்கும். அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த மேஜிக் மூலமா கத்துக்கிட போறோம். ஓகே, ஆனாச்சு இங்க ஒரு மெழுகுவத்திரி ஒன்றை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கணும். ஓகே தானே? இந்த மெழுகுவத்திரியை எரிய விடலாமா? ஓகே, ஆனாச்சு இப்ப இந்த மேஜிக் மெழுகுவத்திரிய உங்களுக்கு முன்னாடி எரிய விடுறேன். எல்லாருக்கும் தெரியுதா எரியறது? எல்லாரும் நல்லா பார்க்கணும். ஆனாச்சு உங்களை ஏமாத்துறேன்னா என்ன செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் ஐயோ அணைஞ்சிருச்சா? ஓகே, அணையாம பாப்போமா? ஓகே, மெழுகுவத்திரி எரியறது எல்லாருக்கும் தெரியுது தானே? ஓகே, சூப்பர். சரி, இப்போ ஆண்டவர் சொல்லிருக்கிறபடி நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள்.
நாம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்துவ அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் எப்படியெல்லாம் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிற நாம இந்த வெளிச்சத்தை மற்றவங்களுக்கும் கொடுக்க வேண்டும். பிறருக்கு இந்த வெளிச்சத்தை கொடுப்போம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மையும் பிரகாசிப்பிக்க செய்வார். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்ன செய்யாது, மறைந்திருக்காதது போல நாம உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும் போது நம்மையும் ஆண்டவர் பிரகாசிப்பிக்க செய்வார். சரிதானே? இப்ப இந்த மெழுகுவத்திலேயே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த மூடியினால அப்படியே மூட போறோம். ஓகே, சூப்பர். அப்ப ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்ப நான் என்கிட்ட இருக்கிற வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவர் நம்ம என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கை அழகான மலர்கள் மனம் வீசுவதை போல, மலர்கள் எப்படி சிறப்பான அழகான வாசனையை நமக்கு தருமோ அதே போல நம்மை ஆண்டவர் வாசனை வீச செய்கிறவரா மாற்றுவார். சரிதானே? செய்வீங்களா? ஓகே, என்ன மேஜிக் வார்த்தை படிச்சோம் நம்ம? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நாம இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கிறவர்களாக நம்ம மாற்றிக்கொள்ளணும். சரிதானே? எல்லாரும் செய்வீங்க தானே? குட். மேஜிக் பிடிச்சிருக்கிறா உங்களுக்கு? ஓகே, பாய், see you. நீங்க எல்லாருமே ரொம்ப உற்சாகம் ஆயிட்டீங்க அப்படிங்கறத நம்புறேன். இவ்வளவு நேரம் நம்ம சாங் பார்த்தோம், வசனம் படிச்சோம், அப்புறம் வந்து ஸ்டோரி கேட்டோம், ஸ்கிட் பார்த்துட்டோம், எல்லாமே கேட்டுட்டோம். ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு என்ன கதை தர போறாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு வந்துடலாமா? ஹாய் குட்டீஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் பிபிஎஸ் என்ஜாய் பண்றீங்களா? என்ஜாய் பண்றீங்களா? சரி, நம்ம ஏசப்பாவோட வார்த்தையை கேட்போமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கைகளை கூப்பி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் தேவனே ஏசப்பா, சிறு பிள்ளைகளாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கனி கொடுங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஆண்டவரே பிபிஎஸ்ஐ ஆண்டவரே நாங்கள் கேட்டு வருகின்றோம் அப்பா. நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் கனி கொடுக்க நீர் எங்களுக்கு துணை புரியும்படியாய் கேட்கிறோம். எங்களை உம்முடைய கையிலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும். மேய்ப்பரேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி குட்டீஸ், இன்னைக்குள்ள நோக்க வசனம் என்னது சொல்லுங்க? சொல்லுங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். சொல்லுங்க பாப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பான். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆம், கடவுள் அழகாக தான் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கடவுளை நோக்கி பார்ப்பதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்றேன். எல்லாரும் திராட்சை செடி பார்த்திருப்பீங்க, அப்படிதானே? ஆமா, எல்லாரும் பார்த்திருக்கீங்க, அப்படிதானே? திராட்சை செடி எப்படி இருக்கும்? அடர்ந்து படர்ந்து இருக்கும், அப்படிதானே? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த செடியோட ஒரு கிளையை நறுக்கி போட்டேன். நறுக்கி போட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த கொடியில ஏதாவது, அந்த நறுக்கி போட்ட கிளையில ஏதாவது நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அது போலதான் இங்க ஏன் அதுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, இந்த செடியினுடைய மூடுல இருந்து தான் என்ன நடக்குது, அதோட உரம் தண்ணி எல்லாமே எடுத்து கொண்டு போய் அந்த செடிக்கு கொடுக்குது. அந்த செடி அழகா வளருது. வளர்ந்து என்ன பண்ணுது, நமக்கு கனி கொடுக்குது. அது போல தாங்க நம்மளோட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மள நிலைத்திருக்கும் போது நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, அதிகமான கனிகளை கொடுக்குறோம். கனின்னு சொல்லும்போது நிறைய இருக்கு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், நம்பிக்கை. நம்ம அடுத்தவங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்றோமோ அதெல்லாமே நம்மளோட இதுல தான் கனிகளா இருக்கு. ஆமா, நாமும் இயேசுவோடு கனி கொடுக்கணும். இயேசுவோட இணைந்திருந்தோம் அப்படின்னா நம்மவும் கனி கொடுப்போம். அது போலதான் இன்னும் நம்ம நிறைய பழமொழிகள் நம்ம கேட்டிருப்போம். பூவோட சேர்ந்த நாரும் மனம் கொடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, உண்மைதான். நாமும் நம்மளோட இயேசுவோட இணைஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்மவும் வாழ்க்கையில கனி கொடுப்போம். அப்ப நம்ம கனி கொடுக்கணும் அப்படின்னா என்ன என்ன செய்யணும் அப்படின்னு உள்ளதை நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். ஆமா, சின்ன குட்டீஸ், நீங்க எப்படி கனி கொடுப்பீங்க?
அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம இயேசுவோட இணைஞ்சிருக்கணும். இயேசுவோட இணைஞ்சிருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம என்ன பண்ணோம் அப்படின்னா தினமும் ஏசப்பா கூட ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுவீங்களா? யாரெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க? எப்படி நீங்க ஜெபம் பண்ணுவீங்க? ஏசப்பா அப்படிதானே, ஏசப்பான்னு கூப்பிட்டு தானே ஜெபம் பண்ணுவீங்க. உங்க அம்மா அப்பா எல்லாம் உங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி தந்திருக்காங்க, அப்படிதானே? நீங்க உங்க அப்பாட்ட எப்படி கேட்குறீங்களோ அதே போல நீங்களும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏசப்பாட்ட கேட்கலாம். ஏசப்பாட்ட கேட்டா ஏசப்பா உங்களோட ஜெபங்களுக்கு என்ன தருவாரு? பதில் தருவாரு. ரெண்டாவதாக நம்ம ஜெபம் பண்றோம், அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட எப்படி பேசுவாரு அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம கூட பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு பைபிள் வசனங்களை வாசிக்கும் போது ஏசப்பா நம்ம கூட பேசுவாங்க. பார்த்தீங்களா, நீங்க யாரெல்லாம் பைபிள் வாசிக்கிறீங்க, இங்க ஏசப்பா நம்ம கூட பேசணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? பைபிள் வாசிக்கணும். நம்ம ஏசப்பா கூட பேசணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இந்த ரெண்டையும் பண்ணும்போது ஏசப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன பண்றாரு? நம்ம எல்லாம் பிரியமா இருக்கிறாரு. அப்போ இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம பண்ணும்போது இயேசு நம்ம கூட என்ன பண்ணுவாரு? இணைஞ்சிருப்பாரு. இயேசு நம்ம கூட இணைஞ்சிருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்ல காரியங்கள் நம்மகிட்ட வந்து வெளிப்படும். நம்ம பிறருக்கு என்ன பண்ண மாட்டோம்? பொய் சொல்ல மாட்டோம். அவங்கள பிறரையும் என்ன பண்ணுவோம்? நம்மளை போல நேசிப்போம். அப்படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில நல்ல கனிகளை கொடுப்போம். இந்த ஆண்டுலையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அன்பு, விசுவாசம், பரிசுத்தம், உதவி, நித்திய வாழ்வு இப்படிப்பட்ட தலைப்புல நாங்க என்ன பண்றோம்? உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். நீங்க எல்லாரும் இன்னும் என்ன பண்ணோம்? இந்த பிபிஸை பார்க்க சொல்லணும். சரியா? கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள ஏசப்பா, ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகளாக உம்மிடத்தில் வந்திருக்கணும் அப்பா. சிறு பிள்ளைகளை அதிகம் நேசிக்கிற தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிவோம் அப்பா. ஆண்டவரே, நீர் வேதத்திலே சொன்னீரப்பா, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னீரேப்பா. இந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவரே உம்மிடத்தில் கொடுக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இன்று முதல் தினமும் ஆண்டவரே ஜெபிப்போம் என்று சொல்லி இருக்கிறதை அறிகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நம் வேதத்தை வாசிப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே இன்று முதல் ஆண்டவரே வேதத்தை வாசிக்கின்ற பிள்ளைகளை, ஜெபிக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய கனிகளை அவர்கள் கொடுக்கத்தக்கதாக நீர் துணை புரியும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய கையிலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும். மேய்பிரேசுங்கள் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, ஓகே. எல்லாரும் வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கீங்க. உங்க எல்லாரும் உற்சாகம் பண்ண நம்ம டீம் வந்துட்டே இருக்காங்க. வாங்க எல்லாரும் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடலாமா? Feet apart, making melody.
elbows up, knees bend, feet apart, head bend, turn around, sit down. Making melodies in my heart, making melodies in my heart, making melodies in my heart for the King of Kings. Thumbs in, making melodies in my heart, making melodies in my heart, making melodies in my heart for the King of Kings. Thumbs in, elbows up, making melodies in my heart, making melodies in my heart, making melodies in my heart for the King of Kings. Thumbs in, elbows up, knees bend, making melodies in my heart, making melodies in my heart, making melodies in my heart for the King of Kings. Thumbs in, elbows up, knees bend, feet apart, making melodies in my heart, making melodies in my heart, making melodies in my heart for the King of Kings. Thumbs in, elbows up, knees bend, feet apart, head bend, making melodies in my heart, making melodies in my heart, making melodies in my heart for the King of Kings. Thumbs in, elbows up, knees bend, feet apart, head bend, turn around, making melodies in my heart, making melodies in my heart, making melodies in my heart for the King of Kings. Thumbs in, elbows up, knees bend, feet apart, head bend, turn around, sit down. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான், நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான், நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை இடது கை. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான், நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை இடது கை வலது கால். ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான், நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை இடது கை வலது கால் இடது கால். ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான், நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை இடது கை வலது கால் இடது கால் தலையசை. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான், நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை இடது கை வலது கால் இடது கால் தலையசை சுற்றி வா. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான், நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான்,
கை இடது கை வலது கால். ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான், நீயும் நானும் துதிப்போம் தேவனை. வலது கை இடது கை வலது கால் இடது கால். ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான், நீயும் நானும் துதிப்போம் தேவனை. வலது கை இடது கை வலது கால் இடது கால் தலையசை. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான், நீயும் நானும் துதிப்போம் தேவனை. வலது கை இடது கை வலது கால் இடது கால் தலையசை சுற்றி வா. Talento,
எல்லாருமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். இப்போ வந்து குயிக்கா நம்ம இன்னைக்கு படிச்ச ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் உள்ளதுல ஒரு சின்ன ரீகேப் மாதிரி குவிஸ் பார்த்துட்டு வந்துடலாமா? இந்த ஆண்டு விபிஎஸ்ஸின் நோக்கம் வசனம் மற்றும் வசனம் இருப்பிடம் எது? இன்றைய தினம் கூறிய கதையில் வந்த கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? இந்த விபிஎஸ்ஸை உங்களுக்கு அறிமுகம் செய்தது யார்? டாக்டர் ஹர்வர்ட் சாமுவேல் மிஷனரி இறந்த வருடம் என்ன? மேஜிக் ஷோ மூலம் என்ன கற்றுக்கொண்டாய்? உங்கள் பதில்களை கீழே தெரிகின்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பவும். ரொம்ப அழகா நிறைய பேர் குவிஸுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க அப்படிங்கறதே எங்களுக்கு இதுல இருந்து தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு படிச்ச சாங்கை திரும்ப ஒரு தடவைக்கு டான்ஸ் பண்ணிட்டு வந்துடலாமா? வாழ்வோம் உலகுக்கு கனி கொடுக்கும் ஜீவனாய் வாழ்வோம். இயேசுவே உம்மோடு ஒட்டி வாழ்வோம் உலகுக்கு கனி கொடுக்கும் ஜீவனாய் வாழ்வோம். Let us live with you. Let us live as a life that gives fruit to the world. La 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 la. La 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 la. La 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 la. La 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 la. Tangi tangai tani kodukkanume. La 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 la. வாழ்வோம் உலகுக்கு கனி கொடுக்கும் ஜீவனாய் வாழ்வோம்.
நாங்கள் கனி கொடுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இசப்பா வசனம் படித்தோம், ஸ்டோரி கேட்டோம், மிஷினரியோட வாழ்க்கை வரலாறை பார்த்தோம், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் இசப்பா. அக்யூஸ் எல்லாமே நாங்கள் கற்றுக்கிட்டோம் சுவாமி. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இசப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே 1 30, 1 60, 1 100 பலன் தர கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் சுவாமி. இது மாதிரி ஆண்டவரே இனி வருகிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இந்த எளிய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பரமபிதாவே, ஆமென். உங்க எல்லாரையும் நான் நாளைக்கு இதே நேரத்துல சந்திக்கிறேன். பாய்.